ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லதாய் நடக்கும் சமூக நலம் மற்றும் கல்வி அறக்கட்டளை முன்னெடுத்து நடக்கக்கூடிய ப்ராஜெக்டான 2வது ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோ 25 ப்ராஜெக்ட் பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலும் உதவியா கொடுக்குறோம். நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துருப்போம், நம்மளோட உறவினருக்கு கொடுத்துருப்போம், என் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தந்திருப்போம், ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துருப்போம், இன்னொருத்தர் நன்கொடைன்னு வரும்போது கொடுத்துருப்போம். ஆனா உலகத்துல இருக்கிற அத்தனை மக்களுமே நன்கொடைய கொடுத்து நம்மளோட வருமானத்தை பெருக்கக்கூடிய நம்மளோட திட்டம் தான் பாத்தீங்க அப்படின்னா கிரிப்டோ 25 திட்டம். சோ கிரிப்டோ அப்படிங்கிற வார்த்தை முதல்ல தாண்டி இப்ப எல்லா பக்கமும் பிரபலம் ஆயிடுச்சு. காரணம் என்னன்னா, எந்த நியூஸ் பேப்பரை பார்த்தாலும் கிரிப்டோவை பத்தி நம்மளுக்கு தகவல் வந்துகிட்டு இருக்கு. நியூஸ்ல பாத்தீங்கன்னாலும் கிரிப்டோவை பத்தி தகவல் வந்துட்டு இருக்கு. அப்ப என்னன்னா, எல்லா இடத்துலயும் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. அது நம்ம வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்துறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட வருமானம் அமைய போகுது. அப்படி ஒரு வாய்ப்பை நம்மளோட நல்லதே நடக்கும் ட்ரஸ்ட் கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷம். சோ என் மேடம் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயும் தேடுறோம். ஆனா எல்லா இடத்துலயும் நம்ம தேடுறதுக்கு உண்டான விட கிடைக்குதா அப்படின்னா இது வரைக்கும் அதுக்கும் கொஸ்டின் மார்க்ல தான் தேடிக்கிட்டு இருக்கோம். சோ அப்படி இருக்கும்போது நம்மளோட கிரிப்டோ 25 நம்ம செஞ்சுட்டு இருக்கிற இப்போ பல வேலைகள் ஒவ்வொருத்தருமே செஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது இதுல என்ன வித்தியாசம் இருக்கு, இதுக்குள்ள வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத ஒரு 25ல இருந்து 30 நிமிடத்துக்குள்ள நான் கம்ப்ளீட் பண்றேன். சோ அதுக்கு மட்டும் நீங்க உங்களோட ஒத்துழைப்பு மட்டும் எனக்கு தேவை. அது உங்களோட முழு கவனமும் என்னோட பிளான் பிரசன்டேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா இப்படி ஒரு வாய்ப்பு எப்படி உங்களுக்கு கிடைக்கும், இதை இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி நீங்களே ரியலைஸ் பண்ற அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற நான் உத்தரவாதத்தை சொல்லிட்டு நான் உள்ள பிளான் பிரசன்டேஷனுக்குள்ள என்டர் ஆகுறேன். மேம் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைலை லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபுல் ஸ்க்ரீனில் நம்மளுக்கு என்ன ஆகும், வியூ தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உள்ள என்டர் ஆகுறோம். கிரிப்டோ அப்படிங்கிறதுக்கு உள்ள என்டர் ஆகுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்துக்கு நம்ம தயாராகணும். ஏதோ ஒரு கிரிப்டோ காயின்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம், உள்ள என்டர் ஆக போறோம். ஸோ அது நம்ம கையிலயோ இல்ல நம்ம அக்கௌண்ட்லயோ வச்சிருக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட இடம் தேவை. அதுதான் பாத்தீங்க அப்படின்னா வேலட் அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த வேலட் அட்ரஸ் ஒரு இடத்துல தான் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா பல விதமான இடத்துல இருக்கு. இப்ப நம்ம எப்படி அமௌண்ட் சென்ட் பண்றதுக்கு ஜிபே, போன்பே, பேடிஎம் ஒவ்வொரு யூபிஐ மெத்தடையும் யூஸ் பண்றோம். அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கு. ட்ரஸ்ட் வேலட் இருக்கு, அது மட்டும் இல்லாம மெட்டா மாஸ்க் இருக்கு, அதே மாதிரி சேஃபால் வேலட், இன்னும் நிறைய இருக்கு. நம்ம பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் சேஃபால் வேலட்ல நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளுக்கு தேவையான டொனேட் பண்ணக்கூடிய யூஎஸ்டிடியை லோட் பண்றோம். நம்ம லோட் பண்றோம். ஏன் யூஎஸ்டிடியை லோட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பலவிதமான காயின் இருந்தாலும் யூஎஸ்டிடிக்குன்னு தனி மதிப்பு இருக்கு. அது என்ன மேடம் தனி மதிப்புன்னு கேட்டீங்கன்னா கிடுகிடுன்னு உயராது, கிடுகிடுன்னு இறங்காது. அப்ப பாருங்க, உள்ள வந்த நபர்கள் மியூச்சுவலா எல்லா இடத்துலயுமே உள்ள வரக்கூடியது. ஏன்னா இன்னைக்கு ஒரு விலையை நான் சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு டொனேஷனை கொடுங்க, 3000 ரூபாய் டொனேஷன் கொடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு வருவேன். 2 நாள்ல பாத்தீங்கன்னா அதுவே 7000 ரூபாய்க்கு மாறிடுச்சு அப்படின்னா அவங்க உள்ள வரும்போது நான் திருப்பி சொல்லுவேன், இன்னொரு 4000 கொண்டு வாங்க, அப்பதான் டொனேஷன் கொடுக்க முடியும்னு. அப்ப பாருங்க, அவங்கனால உள்ள வரவே முடியாது. என்ன ஒவ்வொரு நாளும் மாத்தி மாத்தி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு மியூச்சுவலா எல்லா இடத்துலயும் கரெக்டா இருக்கக்கூடிய நம்மளோட ஸ்டேபிள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு பொக்கிஷம் மாதிரி கையில கிடைச்சதுதான் இந்த யூஎஸ்டிடி. அப்ப பாருங்க, 30 யூஎஸ்டிடி எப்ப கேட்டாலும் ஒரே விலையில் இருக்கும். மீறி போனா 1 ரூபாய் 2 ரூபாய் கூடலாம் குறையலாம். அப்ப பாருங்க எப்படி ஒரு காயின், இதை வச்சு இந்த ஸ்டேபிள் காயினை வச்சே நம்ம முடிவு பண்ணிக்கலாம் நம்மளோட இன்கம் எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டா இருக்க போகுது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்ல, இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிரிப்டோவாக இருந்தாலும் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வேணும். ஸோ நிறைய பக்கம் நம்ம மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம், 1000 ரூபாய்க்கு ஒரு தொகையா கொடுத்துருப்போம். டிரான்சாக்ஷன் ஃபீஸுக்கு நம்ம சர்வீஸ் சார்ஜா கொடுத்துருப்போம். இங்கேயும் அதே சர்வீஸ் சார்ஜை கொடுக்குறோம். ஆனா அதுக்கு நேம் பாத்தீங்கன்னா கிரிப்டோல கேஸ் ஃபீஸ்ன்னு சொல்றோம். அப்போ கேஸ் ஃபீஸ்ன்னு சொன்னோம் அப்படின்னா அதுக்கும் ஒரு காயின் தேவை. அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம பிஎன்பி காயின் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு எவ்வளவு தேவைன்னு கேட்டீங்கன்னா ஒரு யூஎஸ்டிடிக்கு ஈக்குவலண்டான பிஎன்பி காயின் நம்ம சேஃபால் வேலட்ல லோட் பண்ணிட்டு நம்ம டிராவலை ஸ்டார்ட் பண்றோம். அப்ப பாருங்க, 30 யூஎஸ்டிடியும் நம்ம கிட்ட இருக்கு. $1 ஈக்குவலண்டான பிஎன்பி இருக்கு. நம்ம கிரிப்டோ 25க்குள்ள மனசார நான் என்டர் ஆகிறேன். எனக்கும் கிரிப்டோவிலையும் வருமானங்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சேஃபால் வேலட்ல லோட் பண்ணிட்டு டொனேஷனா கொடுத்துட்டு நான் கிரிப்டோ 25க்குள்ள என்டர் ஆகிறேன்.
அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஒரு யூஎஸ்டிடியோட மதிப்பு கிட்டத்தட்ட நம்ம இப்போதைக்கு 90 ரூபாய் கால்குலேட் பண்ணுவோம். சோ அப்ப 90 இன்ட்டு 30 ரூபாய் 30 கால்குலேட் பண்ணுங்க. நம்மளோடது பாத்தீங்க அப்படின்னா 2700 ரூபாய் வருது. அந்த ஒரு யூஎஸ்டிடிக்கு ஈக்குவலண்டான பிஎன்பிக்கு ஒரு 90 ரூபாய். அப்ப கிட்டத்தட்ட 2800 இருந்து 3000 ரூபாய் நம்ம டொனேஷனா கொடுத்து கிரிப்டோக்குள்ள என்டர் ஆகுறோம். சோ உள்ள என்டர் ஆயிட்டோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா உள்ள என்டர் ஆகுற அத்தனை பேருமே ஆக்டிவ் பிளான்குள்ள தான் என்டர் ஆகுறோம். சோ பேரை கேட்டாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ அப்ப ஆக்டிவா உள்ள வர்றோம், 30 யூஎஸ்டிடி எடுத்துட்டு வர்றோம். ஆனா சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் பிளானுக்கும் வருமானங்கள் கொடுக்குது. அது மட்டும் இல்லாம பேசிவ் பிளான்லயும் நம்மளுக்கு வருமானங்கள் கொடுத்து காத்துக்கிட்டு இருக்கு. என்ன மேடம் சொல்றீங்க, காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னீங்கன்னா, சோ பேசிவ் பிளானுக்கு தேவையானது 40 யூஎஸ்டிடி. ஆனா நம்ம உள்ள கொண்டுட்டு வரதே 30 யூஎஸ்டிடி, அதுவும் நம்மளோட ஆக்டிவ்க்கு கொடுத்தாச்சு. அப்ப பாருங்க பேசிவ் பிளான்ல பாத்தீங்கன்னா அதுலயும் 2 வகையா நம்மளுக்கு இன்கம் கொடுத்துட்டு இருக்கு. சிஸ்டம் நான் சொன்ன மாதிரி எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கங்கெல்லாம் வருமானங்கிறதா நம்மளோட கிரிப்டோ 25. அப்ப பாருங்க ஆக்டிவ் போர்டுக்கு 30 யூஎஸ்டிடியும் பேசிவ் போர்டுக்கு 10 யூஎஸ்டிடியும் நம்மளுக்கு என்ன பண்ணுது, சிஸ்டம் பிரிக்குது. அப்ப பாருங்க அத்தனை பேருமே 30 யூஎஸ்டிடியை கொண்டுட்டு ஆக்டிவ் பிளான்குள்ள வர்றோம். வந்த நபர்களுக்கு அதுல மட்டும் இன்கம் இல்ல, பேசிவ் பிளான்லயும் இன்கம் இருக்கு. அதுலயும் 2 இடத்துல நம்மளுக்கு பிரிவா பிரிச்சு கொடுக்குது. அதுல ஆக்டிவ் போர்டுக்கு தனியாவும் பேசிவ் போர்டுக்கு தனியாவும் கொடுக்குது. அப்ப இதுல அத்தனை இன்கமையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். உள்ள வந்துட்டீங்க, நீங்க வரும்போது 30 யூஎஸ்டிடி எடுத்துட்டு வர்றீங்க. டொனேஷனா கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த அற்புதமான வாய்ப்பை முதல் நம்பருக்கு கொடுக்குறீங்க. சோ நம்ம எப்படி 30 யூஎஸ்டிடி கொண்டுட்டு வந்தோமோ, யாராக இருந்தாலும் கிரிப்டோ 25குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னா அத்தனை நபர்களுமே 30 யூஎஸ்டிடியை டொனேஷனா கொடுத்து உள்ள என்டர் ஆக போறாங்க. அப்ப முதல் நபர் உள்ள வர்றாங்க, அந்த 30 யூஎஸ்டிடியும் உங்ககிட்டயே இன்கம்லாம் வந்து நிக்க போகுது. அப்ப பாருங்க சந்தோஷம் மேடம், நான் போட்டேன், நான் டொனேஷனா கொடுத்த 30 யூஎஸ்டிடி முதல் நபரை நான் அந்த வாய்ப்பை கொடுக்கும் போதே எனக்கு வருது, நான் வித்ட்ரா கொடுத்துக்கலாமான்னு கேட்போம். ஏன்னா எல்லாருமே நார்மலா தானே யோசிப்போம், அது பிராக்டிக்கல். ஆனா சிஸ்டம் சொல்லுது இன்னொரு நபருக்கு வாய்ப்பை கொடுத்துட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லுது. சோ 2வது நபர்களுக்கும் நீங்க வாய்ப்பை கொடுக்குறீங்க, அவங்களோட 30 யூஎஸ்டிடியும் இப்ப உங்ககிட்டயே வந்து நிக்குது. அப்பா ரொம்ப சந்தோஷம் மேடம், 30 யூஎஸ்டிடியா டொனேஷன் பண்ணினேன், இப்ப என் கையில 60 யூஎஸ்டிடி வந்துருச்சு, இப்பவாது வித்ட்ரா கொடுத்துக்கலாமான்னு கேட்டீங்கன்னா இப்ப சிஸ்டம் ஒரே ஒரு சின்ன கண்டிஷனை சொல்லுது, இந்த 60 யூஎஸ்டிடி எடுத்தாலும் நீங்க செலவு தான் பண்ண போறீங்க. ஆனா இந்த 40 யூஎஸ்டிடிய சிஸ்டம் எடுத்து என்ன பண்ணுதுன்னா உங்களோட பேசிவ் பிளானுக்கு தேவையான 40 யூஎஸ்டிடியை எடுத்துக்கிறேன்னு சொல்லுது. அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு சிஸ்டம் நம்மளுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சந்தோஷம், எனக்கு இன்கம் வருது அப்படின்னா தாராளமா எடுத்துக்கங்கன்னு நம்ம சொல்றோம். அப்ப பாருங்க நம்ம கிட்ட இருக்கிற 60 யூஎஸ்டிடில 40 யூஎஸ்டிடிய சிஸ்டம் எடுத்துக்கிட்டு உங்களோட பேசிவ ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருது. சந்தோஷம். அப்ப அதுலயும் 2 இன்கம்க்கு நம்ம எலிஜிபிலிட்டி ஆயிட்டோம். சோ பேலன்ஸா இருக்குது 20 யூஎஸ்டிடி மேடம், இப்பவாது நான் எடுத்துக்கலாமான்னு கேட்டீங்கன்னா சந்தோஷம், நீங்க வித்ட்ரா கொடுத்துக்கலாம், எந்தவித டிடக்ஷனும் இல்லாம 20 யூஎஸ்டிடி நீங்க என்ன அட்ரஸ கொடுத்திருந்தீங்களோ, வேலட் அட்ரஸ் சேஃபால இருந்தாலும் சரி, ட்ரஸ்ட் வேலட் அட்ரஸ் இருந்தாலும் சரி, மெட்டாமாஸ்க் அட்ரஸ் இருந்தாலும் சரி, 24 மணி நேரத்துல எந்தவித டிடக்ஷனும் இல்லாம என்ன ஆகும், உங்களுக்கு வந்து சேரும். ரொம்ப சந்தோஷம் மேடம், அற்புதமான வாய்ப்பு. 2 நபருக்கு இதை கொடுக்கும் போதே எனக்கு பேசிவ்லயும் வருமானம் ரெடி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம 20 யூஎஸ்டிடி எனக்கு எந்தவித டிடக்ஷனும் இல்லாம வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு எல்லாருமே நம்ம பூரிப்பா இருக்கிற காலகட்டத்துல பேசிவ்ல எத்தனை இன்கம் வருதுங்கிறத நம்ம பார்ப்போம். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு வாய்ப்பு எங்க தேடினாலும் கிடைக்காதுங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். சோ நம்ம இப்ப சொன்னோம் பேசிவ் பிளானுக்குள்ள 2 பிரிவு இருக்குன்னு சொன்னோம், ஆக்டிவ் போர்டும் பேசிவ் போர்டும். ஆக்டிவ் போர்டுக்கு நான் முதலே சொல்லியிருக்கேன் 30 யூஎஸ்டிடி சிஸ்டம் பிரிச்சு உள்ள கொடுக்குதுன்னு சொல்லியாச்சு. இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்துல தான் நிக்க போறோம். என்னன்னா உள்ள வந்த நபர்கள் அத்தனை பேருமே 30 யூஎஸ்டிடி எடுத்துட்டு லைனா நிக்க போறோம். ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா 7 நபர்கள் அவங்ககிட்ட இருந்து நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய யூஎஸ்டிடி பாத்தீங்கன்னா 60 யூஎஸ்டிடி. சோ என்ன மேடம் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தே 5 போட்டாலும் 7 5 35, ஒவ்வொருத்தர்கிட்டையும் 10 யூஎஸ்டிடி வாங்கினாலும் 70 யூஎஸ்டிடி. இது என்ன மேடம் 7 நபர்கிட்ட இருந்து 60 யூஎஸ்டிடினா அதுதான் சிஸ்டம் போட்ட கால்குலேஷன். அப்ப பாருங்க நம்ம வந்துட்டோம், நம்மளுக்கு பின்னாடி லைனா வர்றவங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா யாருக்கு டொனேட் பண்ண போறாங்க, முன்னாடி வந்தவங்களுக்கு தான் கொடுக்க போறாங்க. அந்த மாதிரி டொனேஷனா கொடுக்கறதுல 7 நபர்கிட்ட இருந்து ஒட்டுமொத்தமா 60 யூஎஸ்டிடி ரிசீவ் பண்றோம்.
சோ இங்க சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தினால ஒருத்தர் வந்தாவே அவர் என்ன யூஎஸ்டிடி கொடுக்கணுமோ அது தானாகவே உங்களுக்கு வந்து சேரும். அப்ப ஃபர்ஸ்ட் லெவல்ல 7 நபர்கள் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் லெவல்ல இருந்து நம்ம இன்கம் ரிசீவ் பண்ண போறோம். 65 நபர்கள்ட்ட இருந்து 1410 யூஎஸ்டிடி ரிசீவ் பண்ண போறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒட்டு மொத்தமாவே இங்க 2 லெவல் தான். அதுவும் இல்லாம நான் சிங்கிள் லெவல்ல தான் சொன்னேன். இங்க பிரிவு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெவல்கிட்ட இருந்து வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செகண்ட் லெவலுக்கு ரிசீவ் பண்றதுக்கு நம்ம என்ன ஆயிருவோம், ரெடி ஆயிருவோம். அப்ப பாருங்க, சோ 1410 யூஎஸ்டிடிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஆனா இதெல்லாம் நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். இது மூலமா நம்மளுக்கு என்ன மேடம் வருமானம் வருது? நீங்க இப்ப வாங்குறத தான் சொல்லியிருக்கீங்க. நானும் வாங்கிட்டேன், சந்தோஷம். சிஸ்டம் போட்ட கால்குலேஷன் பிரகாரமே நான் வாங்கிட்டேன். இதை நான் என்ன பண்ணணும், எனக்குன்னு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெவல்ல டிஸ்ட்ரிபியூஷனை பாருங்க. ஸ்பான்சருக்கு 20 யூஎஸ்டிடி. யோசிச்சு பாருங்க, யூஎஸ்டிடிங்கிற இடத்துல எல்லாம் சொன்னதெல்லாம் இன்ட்டு 90 போட்டு பாருங்க நம்மளோட ஐஎன்ஆர்ல. சோ ஸ்பான்சரை எப்பவுமே மறக்க கூடாது. சோ ஸ்பான்சருக்கு 20 யூஎஸ்டிடியும் ப்ராஃபிட்டா 40 யூஎஸ்டிடி. யோசிச்சு பாருங்க, நம்ம ஆக்டிவ் பிளானுக்குள்ள என்ட்ரானது 30 யூஎஸ்டிடி, பேசிவ் பிளானுக்குள்ள வந்தது 40 யூஎஸ்டிடி. அப்ப ஒட்டு மொத்தமா பேசிவ் பிளான் கொடுத்தத இங்க ஃபர்ஸ்ட் லெவல்லயே நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளுக்கு ப்ராஃபிட்டா ரிசீவ் பண்ண போறோம். அப்ப யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு சிஸ்டம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, ரெண்டாவது லெவல்ல பாருங்க 1410 யூஎஸ்டிடி இருக்கு. ராயல்டிக்கும் 200 யூஎஸ்டிடி. அப்ப ராயல்டி அப்படிங்கிறது எப்படி இந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா ரெண்டாவது லெவல தாண்டும் போது ராயல்டிக்குன்னு 200 யூஎஸ்டிடி ஒவ்வொருத்தருக்கிட்டையும். இப்ப 10 நபர்கள் ரெண்டாவது லெவல்ல தாண்டாங்க அப்படின்னா அதுல ராயல்டிக்குன்னு போகக்கூடிய 10 × 200 யூஎஸ்டிடி ராயல்டியில போய் ஸ்டோர் ஆக போகுது. அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்ல, ஸ்பான்சருக்கு 50 யூஎஸ்டிடி. சோ ஸ்பான்சருக்கு எப்பவுமே மறக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்பப்ப நம்ம நினைச்சு பார்க்காம ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம ஸ்பான்சரை நினைச்சு பாக்குறோம். அதுக்கப்புறம் பாருங்க, ரீபர்த்துக்கு 120 யூஎஸ்டிடி. அப்ப ஆக்டிவ் போர்டுக்கு ரீபர்த்தா 120 யூஎஸ்டிடி அப்படின்னா, நான் ஆல்ரெடி முதலே சொல்லிட்டேன், ஒரு ஆக்டிவ் போர்டுக்கு நம்ம தேவையான 30 யூஎஸ்டிடி. இந்த இடத்துல 120 யூஎஸ்டிடி இருக்கு. அப்ப 120 டிவைடட் பை 30 போட்டு பாருங்க, 4 ஐடி ரீபர்த் ஆகுது. அப்போ எப்படி இந்த இடத்துல நம்ம இன்கம் வாங்கிட்டு இருக்கிறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு ரீபர்த் ஆகக்கூடிய ஐடியும் இதே மாதிரி 2 லெவல கம்ப்ளீட் பண்ணி இன்கம் பார்க்க போகுது. அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்புன்னு. சோ ரீபர்த் அப்படின்னாவே வந்தவங்களுக்கும் இன்கம் பூஸ்டப் ஆகிறதுக்கும் வரப்போற நபர்களுக்கும் நம்மளுக்கும் அதிகமா இன்கம் வர்றதுக்கும் கொடுக்கப்பட்ட வாய்ப்பு தான் ரீபர்த். அது மட்டும் இல்ல, நெக்ஸ்ட் பாருங்க ப்ராஃபிட். ஏற்கனவே உள்ள வரும்போதே ஃபர்ஸ்ட்லயே 40 யூஎஸ்டிடி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது லெவல்ல 1000 யூஎஸ்டிடி. அப்ப 1000 × 90 ரூபாய் போட்டு பாருங்க என்ன ஐஎன்ஆர்ல இன்கம் நம்ம வாங்குறோம் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, போர்டு ரீபர்த்துக்கு பாருங்க 40 யூஎஸ்டிடி. அப்ப இந்த இடத்துல நம்ம போர்டு ரீபர்த்துக்கு சொன்னோம், பேசிவ் போர்டுல பாத்தீங்கன்னா 10 யூஎஸ்டிடி. அப்போ 40 டிவைடட் பை 10 போட்டு பாருங்க, 4 ஐடியும் இந்த இடத்துல என்ன ஆகுது, பேசிவ் போர்டு ஐடியும் ரீபர்த் ஆகுது. அப்ப பாருங்க, ரீபர்த்னு வந்துருச்சுனாவே நம்மளுக்கு இன்கம் அன்லிமிட்டெட்னு நம்ம மைண்ட்ல செட் பண்ணிக்கலாம். காரணம் என்னன்னா, ரீபர்த் மறுபடியும் இன்கம் பார்க்க போகுது. அப்ப யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி பார்த்ததுல விட இப்ப பாருங்க ரெண்டாவது லெவல்ல 65 நபர்கள் வந்தாவே ஒவ்வொருத்தரும் ப்ராஃபிட்டா 1000 யூஎஸ்டிடி வாங்குறோம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அப்ப ஒரு நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 130 நபர்கள் வந்தாங்க அப்படின்னா 2 நபர்கள் என்ன பண்ண போறாங்க, நம்மளோட ரெண்டாவது லெவல கம்ப்ளீட் பண்ணி இன்கம் பார்க்க போறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு சிஸ்டம் கொடுத்திருக்கு. இதுல நம்ம எந்த வேலையுமே செய்யல. இந்த லிஸ்ட் எல்லாமே குளோபல்ல ஆட்டோ ஃபுல்லா லைன்ல நின்னுட்டு வர்றவங்க தான் இந்த இன்கம் ரிசீவ் பண்ண போறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம எதுவுமே பண்ணல, நம்மளாட்ட பொருளாதார சுதந்திரம் வேணும்னு சொல்லிட்டு 30 யூஎஸ்டிடிய டொனேஷனை கொடுத்துக்கிட்டு லைனா வர்றவங்க எல்லாரும் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இன்கம் ரிசீவ் பண்றோம். இது சாதாரண விஷயம் இல்ல. யோசிச்சு பாருங்க, நம்ம இது ரிசீவ் பண்றதுக்கு முன்னாடியே நம்மளோட ரீபர்த் ஐடியும் ஆக்டிவேஷன் ஆகி அதுவும் இன்கம் பாக்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப எங்கெங்கெல்லாம் ரீபர்த் ஆகுதோ அதே மாதிரி நீங்க அறிமுகப்படுத்தினவர் எங்கெங்கெல்லாம் ரீபர்த் ஆகிறாரோ நீங்க ஸ்பான்சர் இன்கம் வாங்க போறீங்க. அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குன்னு. ஆனா உள்ள சிஸ்டம் இந்த இடத்துல எடுத்துட்டு வந்தது 30 யூஎஸ்டிடி மட்டும்தான். அப்ப எத்தனை மடங்கு அதுல இன்கம் பார்க்க போறோன்னு பாருங்க. 30 யூஎஸ்டிடிக்கு அங்க இன்கம் சொல்லிட்டோம். 10 யூஎஸ்டிடி, ஏன்னா நம்ம பேசிவ்ல பாத்தீங்க அப்படின்னா பேசிவ் பிளான்ல 2 பார்ட் சொன்னோம். ஆக்டிவ் போர்டுக்கு 30 யூஎஸ்டிடி, அதை தான் இப்ப பார்த்தோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேசிவ் போர்டுக்கு பார்க்க போறோம்.
சோ பேசிவ் போர்டுக்கு தேவையானது 10 USDT. சோ இந்த இடத்துல 7 போர்டு இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் போர்டு மட்டும் டீப்பா சொல்லிடுறேன். இதே மாதிரி தான் அடுத்தடுத்த போர்டு. சோ ஃபர்ஸ்ட் போர்டுக்குள்ள என்டர் ஆகும்போது சிஸ்டம் சொன்ன மாதிரி 10 USDT தான் கொடுக்குது. அந்த போர்டுக்கு நேம் ஸ்கை போர்டு. சோ ஃபர்ஸ்ட் 5 போர்டுக்கு பாத்தீங்கன்னா 2x2 மேட்ரிக்ஸ்ல 3 லெவல்ல நம்மளுக்கு இன்கம் ரிசீவ் பண்றோம். அப்ப என்னன்னா இங்க ஒரிஜினல் லெவலே 3 தான். சோ சிங்கிள் என்ட்ரி பேமெண்ட் சிஸ்டம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. 30 நபர்கிட்ட இருந்து வாங்குறேன்னு சொன்னாலும் ஒரு நபர் வந்தா கூட அதுக்கு தேவையான இன்கம் நம்ம ரிசீவ் பண்ணிடுவோம். அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் 2 நபர்கள் உங்களுக்கு கீழே வரும்போது 1 USDT ஒருத்தர்கிட்ட இருந்து தலா 2 USDT ரிசீவ் பண்ணுவீங்க. ரெண்டாவது லெவல்ல அந்த 2 நபருக்கு கீழே 4 நபர்கள் வரும்போது 2 USDT ஒருத்தர்கிட்ட இருந்து தலா 8 USDT நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க. மூணாவது லெவல்ல அவங்களுக்கு கீழே 2 நபர்கள் 8 நபர்கள் வரும்போது ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து 7 USDT டோட்டலா 56 USDT ரிசீவ் பண்றீங்க. அப்ப பாருங்க உள்ள என்ட்ரானோ 10 USDT ல ரிசீவ் பண்ணது பாத்தீங்கன்னா 66 USDT. அப்ப கையில வந்துருச்சு. கண்டிப்பா அது என்ன பண்ணணும், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும். சோ பட்ஜெட்டா போடுறோம் யார் யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு உள்ள வந்த 10 USDT ப்ராஃபிட்டா 10 USDT அப்பவே கிடைச்சிருது. அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்புன்னு. அதே மாதிரி ராயல்டி இன்கம் இந்த இடத்துல பாருங்க, ராயல்டி இன்கம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு 12 நபர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கும்போது நம்ம இதுக்கு எலிஜிபிலிட்டி ஆகிறோம். அப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு. சோ 7 USDT அப்படின்னா ஒரு 100 நபர்கள் ஸ்கை போர்டை தாண்டி வராங்க அப்படின்னா 100 × 7 700 USDT ராயல்டி இன்கம்ல இருக்க போகுது. அப்ப பாருங்க அது யாராருக்கெல்லாம் தேவையோ ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் என்ன பண்ணும், அதை பிரிச்சு தரப்போகுது. அது மட்டும் இல்ல ஸ்பான்சருக்கு 7 USDT. சோ இந்த இடத்துல ஸ்பான்சர்னு வைக்கும்போது நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண நபர்கள் ஒரு 30 நபர்கள் ஸ்கை போர்ட டிராவல் பண்ணி வராங்க அப்படின்னா 30 × 7 போட்டு பாருங்க உங்களோட இன்கம் எவ்வளோன்னு சொல்லிட்டு. சோ 210 USDT. அது மட்டும் இல்ல அது INR கன்வெர்ட் பண்ணுங்க உங்களோட இன்கம் என்னங்கிறது தெரியும். அது மட்டும் இல்ல உள்ள என்ட்ரானதையுமே இங்கேயும் என்ன ஆகுது, நம்மளுக்கு போர்டு ரீபர்த் ஆகுது 10 USDT. அப்ப பாருங்க உள்ள என்ட்ரான இடத்துலயே திருப்பி நம்மளுக்கு வருமானம் பாக்குறதுக்கு உங்க பேர்லயே இன்னொரு ஐடி வருதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அப்ப பாருங்க எக்ஸாம்பிள் ஒரு 4-5 போர்டை நம்ம தாண்டும் போது ஏற்கனவே இருந்த ஐடியை தாண்டி 10-15 ஐடி என்ன ஆகும், நம்மளுக்கு ரீபர்த்ல ரன்னிங்ல இருக்கும் அப்படிங்கறது இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல பேலன்ஸா இருக்கிறது கேரி ஓவர் ஆகுது. இல்ல மேடம் இந்த 32 USDT நான் வித்ட்ரா பண்ணிக்கலாமா, தாராளமா பண்ணிக்கலாம். சிஸ்டம் அந்த வாய்ப்பையும் கொடுத்துருக்கு. ஆனா நம்ம 32 USDTக்காக வரல. நம்மளோட இன்கம் எக்கச்சக்கமா இருக்கு. சோ அது என்னதான் இருக்குன்னு ஒரு டைம் போய் பாத்தரலான்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் போர்டுக்கு கேரி ஓவர் ஆகிறோம் 32 USDT எடுத்துக்கிட்டு. சோ ரெண்டாவது போர்டோட நேம் பாத்தீங்கன்னா ஈடன் போர்டு. சோ 32 USDT ல வந்தோம், 220 USDT ரிசீவ் பண்றோம். சோ இதுலயும் இதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. இது வரைக்கும் பார்த்ததுல அடிஷனலா இந்த இடத்துல ஹெல்பிங் ஐடி. சோ சாதாரண விஷயம் இல்ல ஹெல்பிங் ஐடி. 16 USDT என்ன ஆகுது அப்படின்னா பேசிவ் பிளானுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக ஹெல்பிங் ஐடியா கன்வெர்ட் ஆகுது. சோ இது வந்து ரிசீவ்டு கோடுக்காக வராது. நம்ம எல்லாம் உள்ள வந்தது வருமானத்துக்காக. ஆனா ஹெல்பிங் ஐடி பாத்தீங்கன்னா நான் உதவிக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு எனக்கு எந்தவித வருமானமும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ரிசீவ்டு கோடுக்காக வெயிட் பண்ணாது. அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் இதே பிரிவுல தான் நம்மளுக்கு இருக்கும். பேலன்ஸா இருக்கிறது கேரி ஓவர் ஆகுது பாரடைஸ் போர்டுக்கு. சோ 100 USDT ல வந்தோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா சேம் எல்லா இடத்துலயும் அடிஷனலா பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயும் ரீபர்த் அப்படிங்கிறது நம்மளுக்கு அற்புதமான வாய்ப்பை கொடுத்திருக்கு. இங்கேயும் பேலன்ஸா இருக்கிறது 500 USDT எடுத்துட்டு அடுத்த போர்டுக்கு வரோம், ஜியான் போர்டு. சோ இங்க 500 USDT. இதுலயும் பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல இங்க ப்ராஃபிட் உள்ள என்ட்ரானது 500 USDT. ஆனா ப்ராஃபிட் 520 USDT. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த ஒரு ஐடிக்கு மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ரீபர்த் ஐடிக்கும் இதே மாதிரி நம்ம ப்ராஃபிட் வாங்க போறோம். அப்ப யோசிச்சு பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் 3000 USDT ல நம்மளோட குளோரி போர்டுக்குள்ள என்டர் ஆகிறோம். என்ட்ரானதான் குளோரி போர்டு 3000 USDT. மேக்சிமம் பாத்தீங்க ஈக்குவலண்ட் ப்ராஃபிட்டை எடுத்துறோம், இல்ல எக்ஸஸாவும் எடுக்கிறோம். இந்த இடத்துல 3000 USDT ல வந்தோம், இங்கேயும் 3000 USDT ப்ராஃபிட்டா எடுக்கிறோம். அது மட்டும் இல்ல ஒவ்வொன்றுக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் போக 18000 USDT. யோசிச்சு பாருங்க உள்ள வரும்போது வெறும் 10 USDT தான் இருந்துச்சு. ஆனா அது அப்படியே 32ஆவும் 100ஆவும் மாறி மாறி 18000 USDT இப்ப 6வது போர்டுக்குள்ள என்டர் ஆயிருக்கோம், நிர்வாணா போர்டுக்குள்ள. நான் சொன்னேன் லாஸ்ட் 2 போர்டு பாத்தீங்க அப்படின்னா 2x2 மேட்ரிக்ஸ் சொன்னேன். அப்ப பாருங்க 2 லெவல் 2x2 மேட்ரிக்ஸ்னா எவ்வளவு சீக்கிரம் இது கம்ப்ளீட் ஆகுன்னு பாருங்க. சோ இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல டீப்பா பாத்துருவோம்.
உள்ள வந்த 18,000 USDT 71,000 USDT நம்ம கையில இருக்கு. இப்ப கால்குலேட் பண்ணுங்க ஒவ்வொரு இடத்துலயும் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு. இதுல இருந்து நம்ம எடுத்துட்டு போறோம் லாஸ்ட் போர்டான நம்மளோட ஹேவன் போர்டு. சோ ஹேவன் போர்டுல மட்டும் பாருங்க 59,900 USDT உள்ள என்டர் ஆகுறோம். இதுல டிஸ்ட்ரிபியூஷன் பாருங்க 3 டிஸ்ட்ரிபியூஷன் தான். என்ன அப்படின்னா இதுக்கு மேல வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பிரிவு இந்த இடத்துல இருக்கு. ப்ராஃபிட்டா பாருங்க 1,69,600 USDT. யோசிச்சு பாருங்க ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே 4-5 போர்ட்லயே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ரீபர்த் ஸ்பான்சர் இன்கம் அப்படிங்கிறது எக்கச்சக்கமா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல பாருங்க ப்ராஃபிட்டா மட்டுமே 1,69,600 USDT ரிசீவ் பண்றோம். இது எல்லாமே USDTங்க. அப்படியே இன்ட்டு 90 போட்டு பாருங்க ஐஎன்ஆர்ல என்ன இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு. லைஃப்லயே இப்படி ஒரு இன்கம் நம்ம நினைச்சே பார்த்திருக்க மாட்டோம். அப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு. ஹெல்பிங் ஐடிக்கும் 30,000 USDT. அது மட்டும் இல்ல ஸ்பான்சருக்கு 30,000 USDT. யோசிச்சு பாருங்க நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண நபர்கள் ஒரு 10 குறைஞ்சபட்சம் எப்படி இருந்தாலும் 100 தாண்டி தான் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். குறைஞ்சபட்சம் ஒரு 10 நபர்கள் ஹேவன் போர்டை டச் பண்ணா கூட கால்குலேட் பண்ணி பாருங்க உங்களோட ஸ்பான்சர் இன்கம் எவ்வளோன்னு. 10 × 30,000 USDT போட்டு பாருங்க. இன்கமே 3 லட்சம் USDTனா உங்களோட வருமானம் இன்ட்டு 90 போட்டு பாருங்க ஐஎன்ஆர்ல என்ன இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு போர்டுல பிகினிங்ல இருந்தே ஆக்டிவ் போர்டா இருக்கட்டும் பேசிவ் போர்டா இருக்கட்டும் பிகினிங்ல இருந்தே ஸ்பான்சர் இன்கம் இருக்கு அப்படின்னா அப்ப அங்கிருந்தே நம்ம ஐடிக்கு மட்டும் இன்கம் யாரும் பார்க்க போறது இல்ல. நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணவங்க அந்த போர்டை தாண்டும் போதும் ஸ்பான்சர் இன்கம் அப்படிங்கறத நம்ம ரீச் பண்ண போறோம். இப்ப சீக்கிரமா நம்ம இந்த வாய்ப்பை பல நபர்களுக்கு கொடுக்கும் போது ஹேவன் போர்ட்ல அடையிற இன்கம் பிகினிங்லயே ஸ்கை போர்டு அதுக்கப்புறம் ஈடன் போர்ட்லயே பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பான்சர் இன்கம்ல ரீச் பண்ண முடியும். அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் 30 USDTல என்ட்ரான நம்ம ஆக்டிவ் பிளானுக்குள்ளதான் சிஸ்டம் கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு. அப்ப சிஸ்டமா கொடுக்கிற சீனியாரிட்டி அடிப்படையில வாங்கக்கூடிய வரிசையின் அடிப்படையில வாங்கக்கூடிய இன்கம் இப்ப பார்த்தோம். அது குளோபல் ஆட்டோ இல்ல. இப்ப ஆக்டிவ் பிளானுக்குள்ள வந்துட்டோம். நம்மளோட டீமை கட்டமைக்கும் போது நம்மளுக்கு எப்படி வருமானம் உடனடியா கிடைக்குது அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். சோ உள்ள வந்துட்டோம் 30 USDT எடுத்துட்டு உள்ள வந்தோம். எல்லாருமே 30 USDT எடுத்துட்டு தான் வரப்போறாங்க. நேரடி இணைப்புல யார் ஒருவர் வந்தாலும் ஒருத்தர்கிட்ட இருந்து 10 USDT இன்கம் பார்க்க போறோம். அன்லிமிட்டடா எத்தனை நபருக்கு வேணாலும் என்ன பண்ணலாம் இந்த வாய்ப்பை கொடுக்கலாம். கிரிப்டோ 25 அதனோட பேருக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 25 லெவலுக்கு நம்மள இன்கம் கொடுக்க போகுது. அப்ப யோசிச்சு பாருங்க 25 லெவலுக்கு இன்கம் கொடுக்குது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இதுக்கு முன்னாடி பல இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். 25 லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா எப்படி இன்கம் வரும்னு நிறைய பேர் யோசிச்சிருப்போம். ஆனா இங்க கால்குலேஷனாவே இருக்குது. அது ரொம்பலாம் இல்ல. ஒருவர் உள்ள வந்துட்டோம் 2 நபருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கும் போதே எப்படி நம்மளுக்கு இன்கம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். அப்ப பாருங்க நான் இந்த ஃபர்ஸ்ட் லெவலோட ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரான 30 USDTக்கு மட்டும் ஒவ்வொரு லெவலுக்கும் எவ்வளவு வரும்னு சொல்றேன். இதே கால்குலேஷன் தான் அப்படியே டபுளா அடுத்தடுத்த டாப் அப்க்கு வரப்போகுது. என்ன மேடம் சொல்றீங்க அடுத்தடுத்த டாப் அப்னு சொல்றீங்களேன்னு கேட்டீங்கன்னா கரெக்ட். இங்க பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்புறம் 3 டாப் அப் இருக்கு. அது 3மே ஆட்டோ டாப் அப். அப்படின்னா எனக்கு எந்த வேலையும் இல்லையான்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே வேலை இருக்கு. இந்த வாய்ப்பை 30 USDTல இணைக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை. அப்ப பாருங்க உள்ள வந்துட்டோம். வரும்போதே பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைரக்ட்ல ஒவ்வொருத்தர் வந்தாலும் 10 USDT. 2வது லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா வந்த நபர்கள் அடுத்தவங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கும்போது அவங்க 2வது லெவலுக்கு வர போறாங்க. அதன் மூலமா பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து 2.5 USDT வாங்குவீங்க. 3வது லெவல்ல பாத்தீங்கன்னா 2 USDTயும் 4வது லெவல்ல இருந்து 9வது லெவல் வரைக்கும் 1 USDTயும் 10வது லெவல்ல இருந்து 15வது லெவல் வரைக்கும் 1/2 USDTயும் 16ல இருந்து 25 வரைக்கும் 1/4 USDTயும் இன்கம் வாங்க போறீங்க. அப்ப பாருங்க இது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமா 25 லெவலுக்கு நம்ம வாங்கக்கூடிய இன்கம். இதுல நம்ம ஒவ்வொரு நேரடி இணைப்புலயும் ஒவ்வொரு லெவலையும் எத்தனை நபர்கள் வர்றாங்களோ அதை வச்சு நீங்க கால்குலேட் பண்ணுங்க. உங்களோட வருமானம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். எக்ஸாம்பிள் நேரடி இணைப்புல 30 நபர்கள் இருக்காங்க அப்படின்னா 30 × 10 USDT போட்டு பாருங்க 300 USDT உங்களோட இன்கம். அப்ப 300 × 90 போட்டு பாருங்க ஐஎன்ஆர்ல என்ன இன்கம் அப்படிங்கிறது தெரியும். சோ இதுல ஒவ்வொரு லெவலையும் இதே மாதிரி தான். இங்க போட்டிருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா சரி
இங்க போட்டிருக்கிறது எல்லாமே ஒவ்வொரு நபர்கள் 2 நபருக்கு தான். ஆனா இங்க அப்படி இல்ல. ஒருத்தர் பாத்தீங்கன்னா நம்ம 10 நபருக்கு கொடுத்திருப்போம். அதுல ஒருத்தரே கீழே 30 நபருக்கு வாய்ப்பை கொடுத்திருப்பாங்க. அப்போ அவங்கவங்க அணியில எப்படி நபர்கள் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி USDT கால்குலேட் பண்ணீங்க இன்கம் என்னங்கிறது தெரியும். இங்க இருக்கு மேடம், இதை நான் என்ன பண்ணணும், 30 USDTமே பிரிஞ்சு போகுதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சிஸ்டம் இந்த இடத்துல அற்புதமான வாய்ப்பு ஒரு இடத்துல வச்சிருக்கு. +4 26 +4 அப்படின்னு வச்சிருக்கு. அது என்ன மேடம் 26 +4, நான் 30மே வரும்னு நினைச்சேன், நீங்க 4 USDT குறைச்சிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சிஸ்டம் 4 USDT குறைக்கல. அது அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸுக்கு திருப்பி நம்மளுக்கே கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சிருக்கு. ஓகே, சந்தோஷம் மேடம். இதுல பாத்தீங்க அப்படின்னா அப்ப என்னன்னா 3வது நபர்கள்ட்ட இருந்து வரக்கூடிய 30 USDT பாத்தீங்கன்னா 26 +4 USDT-யா பிரியுது. அப்ப என்னன்னா ஸ்பான்சருக்கு 10 USDT போயிடும். மீதி இருக்கிற 16 USDT 2வது லெவல்ல இருந்து 25வது லெவல் வரைக்கும் பிரியுது. அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நேரடி இணைப்புல வந்த 3வது நபர்ல இருந்து 26 +4 அப்படிங்கிற டிஸ்ட்ரிபியூஷன்ல டிராவல் ஆகுது. சந்தோஷம் மேடம். இதுல வரக்கூடிய இன்கம் நான் வித்ட்ரா பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா 2 விதமா இருக்கு, 80% அண்ட் 20%. அது என்ன மேடம் 80 20 எல்லாமே எடுக்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னு நினைப்போம். சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட நல்லதுக்காக 20% அடுத்த போர்டுக்கு அடுத்த டேபிளுக்கு நம்ம ஆட்டோ டாப் அப் ஆகணுங்கிறதுக்காக பிடித்தம் செய்யுது. இருந்தாலும் 80% நம்மளே பயன்படுத்திக்கலாம்னு சிஸ்டம் கொடுக்கறது சாதாரண விஷயம் இல்ல. அப்ப என்னன்னா உங்களோட தேவையை பூர்த்தி பண்ணிக்கங்க. 80% அடுத்த வருமானத்துக்காக உங்ககிட்ட இருந்து 20% மட்டும் நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சிஸ்டம் சொல்லுது. சோ எல்லா டைமுமே எடுத்து வைக்கமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அடுத்த USDT அடுத்த டாப் அப் பாத்தீங்கன்னா எனக்கு 50 USDT இருந்தா போதும். அப்ப என்னன்னா 50 USDT அந்த 20% இன்கம்ல எவ்வளவு USDT வருதோ 50 USDT ரீச் ஆனதையும் சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களை எங்க கொண்டு போகும் அப்படின்னா 50 USDTக்கும் அதை விட இல்லாம இங்க 100% இன்கமும் நீங்களே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு 80 20 மாத்தி 100% இன்கமே உங்களுக்கே கொடுக்க போகுது சிஸ்டம். அப்ப இங்கிருந்து அங்க எப்படி மேடம் போறதுன்னு கேட்டீங்கன்னா இதுதான் மிரர் பிளான். அற்புதமான வாய்ப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா மிரர் பிளான். ஒரே இடத்துலதான் உழைப்ப போடுறோம். மிரரா பல இடத்துல நம்ம வருமானத்தை பாக்குறோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா 3 இடத்துல நம்மளுக்கு கூடுதல் வருமானம் மிரர் பிளான் மூலமா கிடைக்குது. அப்ப பாருங்க எப்படி இருந்தாலும் உழைப்ப போடத்தான் போறோம். ஆனா ஒரே உழைப்பு ஒரே வேலை செய்யறது படாம ஒரே வேலை 3 இடத்துல கூடுதல் வருமானம் அப்படிங்கும் போது எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுங்களா? சோ அப்படி ஒரு வாய்ப்பு சிஸ்டம் கொடுத்துருக்கு. அப்ப என்ன பண்ண போறீங்கன்னா உங்க ஐடியா ஆட்டோமேட்டிக்கா எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா 50 USDTக்குள்ள என்டர் ஆகுது. அப்ப பாருங்க 50 USDTக்குள்ள என்டர் ஆயிட்டோம். அப்படி ஒரு சந்தோஷம். இங்க என்டர் ஆயிட்டோம் அப்படின்னாவே 30 USDTல 100% இன்கமையும் நீங்க எடுத்துக்கிறீங்க. சரி மேடம், அங்க 100% இன்கம் வந்துருச்சு, நான் வித்ட்ரா கொடுத்தா எல்லாத்தையும் நான் வித்ட்ரா எடுத்துக்கலாமான்னு கேட்டீங்கன்னா வித்ட்ரால 2 கண்டிஷன் தான். 20 USDTக்கு உள்ள நீங்க கொடுக்கக்கூடிய வித்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா 0.5 USDT சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா பேசிவ் பிளானுக்காக எடுத்து வைக்குது. அது மட்டும் இல்ல 20 USDTக்கு மேல நீங்க வித்ட்ரா கொடுத்தீங்க அப்படின்னா 5% USDT பாத்தீங்கன்னா சிஸ்டம் பேசிவ் பிளானுக்காக எடுத்து வைக்குது. அப்ப எப்படி ஒரு வாய்ப்புன்னு பாருங்க. அப்ப நீங்க கொடுக்கக்கூடிய வித்ட்ரா கொடுக்கக்கூடிய USDT பாத்தீங்க அப்படின்னா 20க்குள்ள இருக்கா இல்ல 20க்கு மேல இருக்கான்னு கால்குலேட் பண்ணீங்கன்னாவே இந்த கால்குலேஷன் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல சந்தோஷமா இப்ப என்ன பண்ணிட்டோம், டாப் அப் ஆகி 50 USDTக்குள்ள வந்துட்டோம். இங்கேயும் மிரர் பிளான்குள்ள டிராவல் ஆகுறோம். அப்ப பாருங்க நான் முதலே சொன்னேன் அங்க 25 லெவலுக்கு என்ன இன்கம் வருதோ அதுல கூடுதலா 2 மடங்கா × 2 என்ன போடுறோமோ அதுதான் 50 USDTல வரும்னு சொன்னோம். இப்ப பாருங்க ஒரு 30 நபர்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிறவங்க 50 USDTக்கு டாப் அப் ஆகி வரும்போது ஒருத்தர்கிட்ட இருந்து பாத்தீங்க அப்படின்னா 20 USDT வாங்குறீங்க அப்படின்னா கால்குலேஷன் போடுங்க. 30 × 20 USDT எவ்வளோன்னு சொல்லிட்டு. சோ 30 × 20 போட்டு பாருங்க 600 USDT. யோசிச்சு பாருங்க. ×90 போட்டு பாருங்க INRல என்ன இன்கம்னு சொல்லிட்டு. ஏன்னா அத்தனை நபர்களுமே இங்க வரத்தான் போறாங்க. ஏன்னா வந்தது வேடிக்கை பாக்குறதுக்காக இல்ல, வருமானம் பாக்குறதுக்காக. அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு சிஸ்டம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரிதான் இன்கம் பாத்தீங்க அப்படின்னா 30 USDTல வாங்கினதை விட டபுளா ஒவ்வொரு லெவலையும் கிடைக்குதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. மேடம் இங்கேயும் 100% இன்கம் எடுத்துக்கலாமான்னு கேட்டீங்கன்னா நான் சொன்னேன் 3 ஆட்டோ டாப் அப் இருக்குன்னு சொல்லிட்டு
ஃபர்ஸ்ட் ஆட்டோ டாப் அப் தான் 50 USDT. அப்ப ரெண்டாவது ஆட்டோ டாப் அப் பாத்தீங்க அப்படின்னா 100 USDT. அதுல பாத்தீங்க அப்படின்னா சேம் இங்கிருந்து அங்க டிராவல் பண்ணி தான் போறோம். இங்கேயும் 80% 20%. சரி மேடம், அங்க ஏற்கனவே 2 நபருக்கு வாய்ப்பா கொடுத்தா எல்லா இன்கமையும் எடுத்துக்கலாம்னு சொன்னீங்க. இங்க இருக்கக்கூடிய இன்கம்க்கு நான் கூடுதலா யாரையாவது சொல்லணுமான்னு கேட்டீங்கன்னா அன்லிமிட்டெட் தான் சொல்லத்தான் போறோம். ஆனா சிஸ்டம் பாத்தீங்கன்னா 2 நபர்கள் 30 USDT கொடுத்தாவே எல்லா இன்கமையும் எடுத்துக்கலாம்னு சிஸ்டம் சொல்லுது. 200 இல்ல 2000 இல்ல 2 லட்சம் நபர்களையும் தாண்டி அத்தனை நபர்களும் கொடுக்கத்தான் போறோம். அப்ப பாருங்க, இங்க பாத்தீங்க அப்படின்னா 20% பிடித்ததுல எப்போ நம்மளுக்கு 100 USDT ரீச் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்கா எங்க டிராவல் ஆக போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப் அப் ஆட்டோ டேபிளான 100 USDT என்டர் ஆயிரும். நான் சொன்னேன் ப்ரீவியஸா என்ன லெவல் இன்கம் வாங்குறமோ இன்ட்டு டபுள் போடுங்க அடுத்த லெவலுக்கு. டைரக்ட்ல ஒரு நபர் வந்தாவே 40 USDT. நான் 30 நபர்கள் சொன்னேன் 50 USDT. அதே மாதிரி இங்கேயும் 100 USDT பாத்தீங்க அப்படின்னா 30 நபர்கள் டிராவல் பண்ணி வராங்கன்னா 30 × 40 USDT கால்குலேட் பண்ணி பாருங்க 1200 USDT. அப்படியே INRல கால்குலேட் பண்ணி பாருங்க 90 போட்டு என்ன இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதே நான் நேரடி இணைப்புக்கு மட்டும்தான் சொல்றேன். அவங்கவுங்க அணியில கட்டமைப்பை பொறுத்து நீங்க கால்குலேஷன் பண்ணுங்க இன்கம் எப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இங்க வந்துட்டோம். இந்த இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா 30 USDT உள்ள என்ட்ரானதுலயும் இன்கம் 100% எடுத்துக்கிட்டு இருப்போம். 50 USDT 100% இன்கம் எடுத்துக்கிட்டு இருப்போம். இங்க பாத்தீங்கன்னா 80% 20% பிடித்தத்துல இருக்கும். சோ 80% நம்மளோட இன்கம் நம்ம எடுத்துக்கலாம். அதே 20% பாத்தீங்க அப்படின்னா 200 USDT ரீச் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க மிரர் பிளானா இருந்த 200 USDT ஆக்டிவ் ஆயிடுறீங்க. இந்த இடத்துல பாருங்க, ஒருத்தர் உங்களை ஃபாலோ பண்ணி 200 USDT நேரடி இணைப்புல வந்தவே 80 USDT. கிட்டத்தட்ட ஒரு 10 நபர்கள் வந்தாலே உங்களோட இன்கம் எவ்வளவுன்னு போட்டு பாருங்க. 10 × 80 போட்டு பாருங்க 800 USDT. × 90 போட்டு பாருங்க INRல. அப்ப உள்ள வந்த நபர்கள் கண்டிப்பா நம்மளோட 200 USDT வந்தே தீர்வாங்க. அப்ப இதுல எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உறுதி செய்யப்பட்ட இன்கம் தான். அப்ப நம்ம உழைப்ப போடணும். நம்மளோட பிளான் என்ன, நம்மளோட வடிவம் என்ன அப்படின்னு திட்டவட்டமா சொல்லும் போது அற்புதமான வாய்ப்பு. இப்ப அவங்க செஞ்சிட்டு இருக்கிற வேலைக்கும் அதுக்காக என்ன உழைப்பு, என்ன வருமானம், என்ன இன்கமா உள்ள கொடுத்தாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணாங்கன்னாவே தெரியும் நம்மளோட வாய்ப்பு இந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. சோ ஒருத்தர் டிகிரி முடிச்சவரை பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் 6 லட்சம் செலவு பண்ணி வேலைக்கு போனாருன்னா உள்ள போட்டது பாத்தீங்கன்னா 5 லட்சம் அவர் போட்டு எடுக்கிறதுக்கு எத்தனை வருஷம் வேலையை செய்யணும்னு பாருங்க. ஆனா இங்க உதவியா கொடுத்தோம் 3000 ரூபாய். அதுக்கு ஈக்குவலண்டான நம்மளோட உழைப்ப போடும்போது எத்தனை வேலை இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எங்கேயும் கிடைக்காத வேலை வாய்ப்பு இங்க வருமான வாய்ப்பா கொட்டி கிடக்குது. சோ இதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இது வரைக்கும் எங்கேயும் நம்ம தலைமுறையே தாண்டி வேலை செஞ்சாலும் இந்த வருமானம் நம்மளுக்கு கிடைக்காது. அப்படி ஒரு வாய்ப்பு சிஸ்டம் கொடுத்திருக்கு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் பிளான்குள்ள 30 USDT உள்ள நம்ம வந்தாலும் பேசிவ் பிளான்லயும் நம்மளுக்கு இன்கம் பேசிவ் போர்டுல இருந்தும் வருது, ஆக்டிவ் போர்டுல இருந்தும் வருது, ரீபர்த்ல இருந்தும் வருது. அப்ப பாருங்க எத்தனை இடத்துல சிஸ்டம் இன்கம் கொடுத்திருக்குன்னு. நம்ம லாஸ்டா வந்த 200 USDT அங்க 20-80% பிடித்தமே கிடையாது. ஏன்னா நான் 3 ஆட்டோ டாப் அப் தான் சொன்னேன். அப்ப 200 USDT வந்த நபர்கள் 100% இன்கமையும் நம்ம எடுத்துக்கலாம். வித்ட்ரா கொடுக்கும் போது மட்டும் 20 USDT இருந்ததுன்னா 0.5 USDT பேசிவ்க்கும், அதே 20 USDT மேல இருந்ததுன்னா 5% ஆஃப் USDT பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பேசிவ் பிளானுக்கு அற்புதமா ஹெல்ப் பண்றதுக்கு சப்போர்ட்டா ஹெல்பிங் ஐடியா ஜெனரேட் பண்றதுக்கு பயன்படுது. அப்ப 12 நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் போது நம்ம ராயல் அப்படிங்கிற ராயல்டி இன்கம் வாங்கறதுக்கும் இந்த இடத்துல எலிஜிபிலிட்டி ஆகிறோம். சோ அப்ப பாருங்க, நான் முதல்ல உள்ள வரும்போது சொன்னேன் 4 USDT எடுத்துக்கிட்டு வரோம் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு. சோ தாய்லாந்து டூருக்காக 2 USDTயும் கார் ஃபண்டுக்காக 2 USDTயும் பிரியுது. சோ எல்லாத்துக்குமே தாய்லாந்து ட்ரிப் எலிஜிபிளான்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் தான். ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவலோட டோட்டல் 300 நபர்கள் வந்தாலே போதும் தாய்லாந்து ட்ரிப்புக்கு எலிஜிபிள். சோ ஒவ்வொரு பேட்சுக்கும் 25 நபர்கள். ஏன் ஒவ்வொரு பேட்சுக்குன்னு சொன்னா பர்டிகுலர் டைம் லிமிட் கிடையாது. கடைசியா வந்த நபர் கூட இந்த அச்சீவ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணும்போது அவரும் தாய்லாந்து ட்ரிப்புக்கு எலிஜிபிலிட்டி ஆகுறாங்க. எப்படி மேடம் பாசிபிள்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா நம்ம மக்களுக்காகவே டொனேட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னோம். எப்படி தாய்லாந்து ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 300 நபர்கள்ட்ட இருந்து × 2 USDT கால்குலேட் பண்ணி பாருங்க. 300 × 2 USDT போடுங்க 600 USDT.
600 இன்ட்டு 90 ரூபாய் போட்டு பாருங்க, 54,000 ரூபாய். சோ அதை எடுத்துக்கிட்டு தான் சிஸ்டம் என்ன பண்ணுது, உங்களை தாய்லாந்து ட்ரிப்புக்கு அழைச்சிக்கிட்டு போகுது. உழைப்புக்கேற்ற ஊதியம் அத்தனை நபர்களுக்குமே இந்த இடத்துல கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல உறுதி செய்யப்படுது. அது மட்டும் இல்ல, கார் ஃபண்டுக்கு 2 USDT. சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா 3 லட்சம் ரூபாய் ஒர்த்துள்ள கார் ஃபண்டுக்கு சிஸ்டம் கொடுக்குது. யோசிச்சு பாருங்க, மேக்சிமம் நம்மளோட ட்ரீம்ல ஒன்னா காரா இருக்கும். சோ அது வாங்கறதுக்கும் சிஸ்டம் இந்த இடத்துல கொடுக்குது. அதுக்கு சின்ன கண்டிஷன் தான், 4வது லெவல், 5வது லெவல், 6வது லெவல் இந்த 3ஓட டோட்டலும் 1700 நபர்கள் வந்திருந்தாங்க அப்படின்னா இங்க நீங்க என்ன பண்ணலாம், 3 லட்சம் ரூபாய் ஒர்த்துள்ள கார் ஃபண்டுக்கு வாங்கிக்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா 1700 நபர்கிட்ட இருந்து ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து 2 USDT கால்குலேட் பண்ணுங்க. 1700 இன்ட்டு 2 USDT கால்குலேட் பண்ணீங்கன்னா 3400 USDT. அப்ப 3400 USDT இன்ட்டு 90 கால்குலேட் பண்ணி பாருங்க, 3 லட்சம் ரூபாய். சோ அப்ப சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா 3 லட்சம் ரூபாய் கார் ஃபண்ட கொடுக்குது. உங்களோட பிரியம், நீங்க 10 லட்சம் ரூபாய் கார் எடுக்கலாம், இல்ல 3 லட்சம் ரூபாய் கார் கூட எடுக்கலாம். சோ 10 லட்சம் ரூபாய் கார் எடுத்தீங்கன்னா பேலன்ஸ் 7 லட்சம் நீங்க போட்டு என்ன பண்ணிக்கலாம், காரை எடுத்துக்கலாம். சோ அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு சிஸ்டம் கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனை வாய்ப்பும் பாத்தீங்க அப்படின்னா 2 நபர்களை கொடுத்தாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பு, அற்புதமான வாய்ப்பு. ஒவ்வொரு இடத்துலயும் லட்சத்தையும் தாண்டி USDT சொல்லியிருக்கோம். இன்ட்டு 90 போட்டு பாருங்க, INRல எப்படி இன்கம் சொல்லிட்டு. ஆனா உள்ள கொடுத்தது 30 USDT மட்டும்தான். சோ யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் பல வயதுல இருக்கிறவங்க நம்ம உள்ள இருப்போம். ஒவ்வொரு இடத்துலயும் அதுக்கு உண்டானது பல செலவுகள் செஞ்சிருக்கலாம். சோ 3000 எடுத்து என்ன பண்ணிருக்கலாம், எக்ஸாம்பிள் டேபிள் வாங்கியிருக்கலாம், சேர் வாங்கியிருக்கலாம், சாரி கூட எடுத்திருக்கலாம். சோ இந்த மாதிரி எத்தனைக்கோ நம்ம செலவு பண்ணியிருக்கலாம். அதனால நம்மளுக்கு பொருளாதார சுதந்திரம் ஏன் கொஞ்சமாவது இம்ப்ரூவ் ஆயிருக்கான்னு பாருங்க. ஆனா இங்க ஒரே ஒரு முறை கொடுக்கக்கூடிய 30 USDT நம்ம தலைமுறையும் இல்லைங்க, இப்ப வீட்டுல இருக்கிற அத்தனை நபர்களுமே 24 மணி நேரம் உழைப்ப போட்டாலும் வாங்க முடியுமான்னு யோசிச்சு பார்ப்போம். அப்ப இந்த இடத்துல அத்தனை வாய்ப்பும் இருக்கு. உள்ள வந்த புதிய நபர்கள் இப்படி ஒரு வாய்ப்பை இதுவரைக்கும் நான் கேள்விப்படவே இல்லை. இந்த வாய்ப்பை கொடுத்த என்னோட ஸ்பான்சருக்கு, என்னை அழைச்சிட்டு வந்த நபருக்கு கோடான கோடிய நன்றிய சொல்லிட்டு, அழைச்சிட்டு வந்த நபருக்கு உங்களோட நேமோ, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, வேலட் அட்ரஸ் இந்த தகவலை கொடுத்து 30 USDT அல்லது ஈக்குவலண்டான அமௌண்ட்டை கொடுத்து இன்னைக்கே இணையணும்னு முடிவு பண்ண அத்தனை நபர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். நன்றி, வணக்கம், நல்லதாய் நடக்கும்.